ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிம்பிளாக குயிக்காக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபியில் இதுவும் ஒன்று. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஒரு காலிஃப்ளவரை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வெந்நீரில் உப்பு, கல் உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா 5 நிமிஷம் ஊற விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை நல்ல நெய்யை நசுக்கி அதில் நல்லா செவர வறுத்து எடுத்துக்குங்க. நல்ல ஃப்ளேவர் வர அளவுக்கு அதை வறுக்கணும். வறுத்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா கிளாஸியாக வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, அதையும் நல்லா பொடியாக நறுக்கி அது கூட நல்லா வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இதெல்லாம் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 கொத்து கருவேப்பில்லை, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ளேவர், பச்சை வாசனை போயிட்டு ஃப்ளேவர் வர அளவுக்கு அதை வதக்கி விட்டுடுங்க. இப்போது காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. இதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த அளவுகளை நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாம் வதங்கி அதிலே பாதி குக் ஆகிடும். அதனால் நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இது மேலே நீங்கள் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கிங்க. தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட, பூரி கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரெசிபியில் இதுவும் ஒன்று. நல்லா சாஃப்டாக சப்பாத்தியை செஞ்சு அது கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம நல்லா ஃபில்லிங்காக ஒரு வெஜிடபிள் சாப்பிட்ட ஃபீலிங்கும் நமக்கு கொடுக்கும். ஈஸியாக இந்த சம்மர் டைமில் குயிக்காக செய்யக்கூடியது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.